பதியம் 49 திருப்படையாட்சி தில்லையில் அருளியது சிவோபாதி ஒளிதல். கண்கள் இரண்டும் அமர்ந்தலகண்டு கலைப்பனமாகாதே ஆரியாலும் மாடியின் மாறு கலைப்பனமாகாதே கண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே நாடறியாமல பாதம் இரண்டும் வணங்குதுமாகாதே பாடல் பாடல் பயந்திடமாகாதே ஆண்டினல் நாடுடையான் படையாட்சிகள் பாடுதுமாகாதே எங்களை போவதோர் வேதகம் வந்து வெளிப்படுமாகாதே நீர்மலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிடிலே விகார குணங்கள் வருந்து மருந்திடுமாகாதே கருத்தினில் வந்த பராமுதாகாதே
தருமாகாதே உன்னிலையன் மூலம் அந்நிய ஜோதி உடனிருமாகாதே பொருளாகாதே இந்த சிகாமணி எங்களையாட எழுந்தருள பெரியே ஆனந்தமாலை தில்லையில் அருளியது சிவானுபவ விருப்பம். மின்னேரணைய பூங்கலல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம் பொன்னேரணைய மலர் கண்டு போற்றான் என்றார் அமரரெல்லாம் கல்நேரணைய மனக்கடையாய் களிப்புணவலர் கடல் வீழ்ந்த
அபிராமி உடனுரை விக்ரம் ஆண்டீஸ்வரன் உற்பாதங்கள் பதிகம் 51 அச்சோபதி முற்றோர்ல கலந்துகிட்ட அனைத்து சிவனடியார்களுக்கும் நமது நால்வர் குருவரலும் ஞான சம்பந்த திருவரலும் கிடைக்க வேண்டி குருநாதர் பத்தி ஒரு பாடலை பாடுற அனைத்து சிவனடியார்களும் நான் பாடுறது அப்படியே பின்னால பாடுங்க. திருச்சிற்றம்பலம். விழி கிடைக்குமா அவைய கரம் கிடைக்குமா புயல் கண்டு மனம்
உந்தன் அருள் இருந்தால் கோடி ஜென்மம் நான் இருப்பேன் குருவும் தன் அருள் இருந்தால் கோடி ஜென்மம் நான் இருப்பேன் குருவும் உந்தன் அருள் இருந்தால் கோடி ஜென்மம் நான் இருப்பேன் குருவும் தன் அருள் இருந்தால் உனக்குன்று உனக்காக என்னையாக்குவே உனக்கொன்று உனக்காக இணையாக்குவே என் உனக்குன்று உனக்காக என்னையாக்குவே உனக்கொன்று உனக்காக இணையாக்குவே நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும் போது நினைக்காத துன்பம் என்னை வந்து சேரும் போது நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும் போது நினைக்காத துன்பம் என்னை வந்து சேரும் போது என்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா 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 கிளி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா கிளி கிடைத்தது அபய கரம் கிடைத்தது கிளி கிடைத்தது அபய கரம் கிடைத்தது கிடைத்தது அபய கரம் கிடைத்தது என் குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைத்தது கருணாவன் சரணத்தில் நிழல் கிடைத்தது ஞான சம்பந்தன் சரணத்தில் நிழல் கிடைத்தது ஞான சம்பந்தன் சரணத்தில் நிழல் கிடைத்தது சம்பந்தன் சரணத்தில் நிழல் கிடைத்தது எங்கள் மணிவாசகன் சரணத்தில் நிழல் கிடைத்தது சரணத்தில் நிழல் கிடைத்தது நால்வர் பொற்பாதத்தில் நிழல் கிடைத்தது பாதத்தில் நிழல் கிடைத்தது திருவாசகம் என்னும் பேர் கிடைத்தது திருவாசகம் என்னும் தேன் கிடைத்தது ஆவலி கிடைத்தது அபய கரம் கிடைத்தது கிடைத்தது அபய கரம் கிடைத்தது என் குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைத்தது குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைத்தது ஜெய ஜெய சங்கர 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 ஜெய ஜெய சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர சிற்றம்பலம். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. நாம எல்லாம் இன்னைக்கு தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்ற எப்படி ஒரு வழிபாட்டு முறையை நமக்கு அப்பர் சுவாமிகள் அருமையாக சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும்ன்றாரு. 2 விதமாக பிரிச்சிருக்காரு. இந்த ஒரு 5 நிமிஷம் தான்மா முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போயிடலாம். வீட்டில் போய் நம்ம மிச்செல்லாம் பேசிக்கலாம். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் எப்படியெல்லாம் படிக்கணும்னு சொல்லியிருக்காரு. பூவை போடுறோம், தொழுறோம், தூமலர் தூவுறோம், துதிக்கிறோம். இப்போ நம்ம பாடினதெல்லாம் பாடல்கள் தான். அழுது யாருமே ஆனால் அழுதெல்லாம் பாடலை. அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் இதெல்லாம் செய்யாமல் வெட்டியாக பொழுதுபோக்கி புறக்கணிப்பாங்க. சாமியை புறக்கணித்து பொழுது போக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவார் சாமி? இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பிறந்த நாள் சொல்லியிருக்காருல்ல. இப்போ காலையில் 6ஆம் திருமுறை பாடினாங்க. அரியானை அந்தனதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொலியை தேவர்கள் தங்கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு இன்னைக்கு நம்ம எல்லாம் பேசியிருக்கோம். நமக்கு பிறந்த நாள். இந்த விக்ரம பாண்டீஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு இதோட 10 ஆண்டுகள் ஆச்சு. தெரியும் இந்த அம்மா அவங்களுக்கெல்லாம். 14ல் நாங்கள் திறந்தோம். அப்போது ஒரு 10க்கு 10 ஒரு சின்ன ஒரு திருக்கோயில்.
உள்ள சாமி வந்து பழமையான அந்த கட்டடத்தில் பூரா விரிசல் விட்டுருக்கும், மரமெல்லாம் முளைச்சிருக்கும் அந்த கட்டடத்தில். அதில் எழுந்தருள் இருந்தார் சாமி. நீண்ட நாள் அந்த கோயில் திறக்கப்படாமல் இருந்துச்சு. இவர் தான் என்ன பண்ணார், அந்த சின்னமனூர்லேருந்து தனபால் வர ஆட்டோவில் ஏற்றி விட்டு மார்க்கேங்கோட்டை முழுவதும் போய் மைக்கை வச்சு, இந்த கோயில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நீங்கள் எல்லோரும் இங்கே வரணும், உழவார பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி மைக்கை கட்டி ஆட்டோவில் அலௌன்ஸ் பண்ணி எல்லோரும் வந்து இந்த திருக்கோயிலை உழவார பணி செஞ்சோம். சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து வச்சுட்டு டீயெல்லாம் கொண்டு வந்து வச்சு உழவார பணி. அப்போ கூட ஒரு அம்மா மேலே நாகம் ஏறிடுச்சு. அப்படியெல்லாம் வந்து உழவார பணி செஞ்சோம். அவ்வளோ இந்த கோயில் இருந்துச்சு. இப்போ இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வந்திருக்குன்னா அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு, நாங்களே நினைக்கல, ஒரு 16 சென்ட்டு நடந்து வர்றதுக்கு பாதை இருக்காது. அப்படியெல்லாம் ஒரு சின்ன பாதை தான். அதுலலாம் ஒரு அம்மா வலிக்கு வயலுக்குள்ளே விழுந்துருச்சு. அது திரும்ப தூக்கி கொண்டு வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். அப்படி வந்து செஞ்சு, ஆனால் உண்மையிலே இந்த எஜமான் பாண்டிமுனீஸ்வரரை வந்து நம்ம இந்த நேரத்தில் பாராட்டணும். அவரோட பெருமுயற்சி நல்லா வந்து இந்த திருக்கோயில் வந்து இந்த அளவுக்கு அமைஞ்சு இப்போ நம்ம எல்லாம் இன்றைக்கி வந்து உட்காந்து திருவாசகம் முற்றோதல் பண்ணுறோம்னா அதுக்கெல்லாம் நம்ம அவரை வந்து நம்ம நன்றி பாராட்டணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து தினசரி அன்னதானம், கோயிலில் அன்னம்பாளிப்பு வந்து வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு, யார் வேணாலும் வந்து சாப்பிடுங்க. அவர் இன்றைக்கி மதியம் கூட அதான் சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் அம்மா அடியார்களை மட்டும் சொல்கிறீங்க, நான் அப்படி பார்க்கல, அதையும் தாண்டி எல்லாரையும் பார்க்குறேன். எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்கு தான் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் தினசரி காலையிலேருந்து இரவு வரைக்கும். அப்படின்றதெல்லாம் உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். ஆமாம், மார்க்கேங்கோட்டைக்கே ஒரு விமோசனம் வந்துருச்சு. விக்ரமபாண்டீஸ்வரர் கோயிலில் நம்ம அவரை வந்து இந்த மாதிரி திருக்கோயில் கட்டி இப்படி எல்லாம் வந்து வழிபாடு செய்ய மார்க்கேங்கோட்டை மக்கள் எவ்வளோ பேர் பாருங்கள். கோயிலுக்கே ஒருத்தர் வரமாட்டாங்க, பயப்படுவாங்க, பக்கத்தில் சுடுகாடு இருக்குது அப்படின்னு. அப்படி இருந்து இப்போ எவ்வளோ பேர் வந்துட்டாங்க. காசிக்கு இணையான தலம் அப்படி சொல்லி 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 எல்லாம் இப்போ இவ்வளோ மக்கள் வந்து இவ்வளோ சிறப்பாக நம்ம முற்றோதல் நடக்குது. இது ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக நடக்கணும். இன்னும் இந்த கோயில் வந்து நல்லா வளர்ச்சி அடையணும். வர்ற மக்களுக்கு எல்லா குறையும் தீரணும், வர்ற அடியார்களுக்கு அப்படின்னு நம்ம பெருமான்கிட்ட விண்ணப்பம் வச்சு நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் முற்றோதல் நடக்கணும். அடியார்களுக்கு எல்லா துயரும் துன்பமும் நீங்கி நல்லபடியாக இருக்கணும் விண்ணப்பம் வச்சு நம்ம வந்து 51வது பதியத்தை பாடுவோம். வர்ற சனிக்கிழமை வந்து சாலக்கிராயன் கோயிலில் இருக்குது. நீங்கள் வந்து பஸ் ஏறி இப்படி வந்தீங்க இல்லையா, அது அப்படி வரணும். மேலே சாலக்கரையான் கோயிலுன்னு கேளுங்க. எங்கள் வீட்டு ஸ்கூல் பக்கத்தில் அப்படி கேட்டாதே வர முடியும். கல்லர் ஸ்கூலுக்கு போகிற பாதைன்னு கேட்டிங்கன்னா வந்துடலாம். ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் இறங்கி இப்போ விக்ரமபாண்டீஸ்வரர் கோயில் கேட்டு வந்தீங்கல்ல, அதே போல் அங்கே இறங்கி சாலக்கரையான் கோயில்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்துடலாம் நேரம் ஆட்டோவில். எல்லோரும் வந்துருங்க. வர்ற சனிக்கிழமை ஐயா 51 சொல்லி ஆரம்பிங்க. நல்லா இருக்கும்.
காசு வெயிலுக்கு ஆமாம் ஆமாம் இது திறந்து விட்டுக்கையா அப்படியே 9ஆம் திருமுறைன்னு சொல்லிடு